ஸோ நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு ஒரு வழியாக பார்த்தோம்னா ஏ சர்டிஃபிகேட்டை அஃபிஷியலாகவே பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ படத்துக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரன் டைமும் பார்த்தோம்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஸோ இது கூட பார்த்தோம்னா அடிஷ்னல் டாக்ஸிக் ட்ரைலரையுமே பார்த்தோம்னா இந்த படத்தில் அட்டாச் பண்ணி சென்சார் பண்ணிக்கிறதாகவும் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் போன வருஷம் தான் கூலின்னு ஒரு பெரிய ஏ சர்டிஃபிகேட் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த இயர் பார்த்தோம்னா ஜனநாயகன் ஒரு பெரிய ஏ சர்டிஃபிகேட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏ சர்டிஃபிகேட் ஜனநாயகன் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண போகுதுன்னு. ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டதுமே இருக்குது. நல்லது என்னென்னா ஒரு வழியாக பார்த்தோம்னா சர்டிஃபிகேட்டையாச்சும் கொடுத்தாங்களேன்னு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா இவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸே இருக்குது. ஸோ இவரோட லாஸ்ட் படன்றப்போ கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஏ சர்டிஃபிகேட்னு பார்த்தோம்னா யோசிப்பாங்க. ஸோ இதனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸோட நிலைமையெல்லாம் பார்த்தோன்னா கவலை கிடந்து நான் சொல்லுவேன். ஸோ எது எப்படியோ நாளைக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா அஃபிஷியலாகவே பார்த்தோம்னா கேவிஎன் புது போஸ்டரே விட்டுருவாங்க ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குன்னு. ஸோ மூவியும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஜூலை 23 ரிலீஸ் ஆக தான் ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏ சர்டிஃபிகேட் கிடச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.